ஓகே, வாழ்க வளமுடன். வீடியோ ஓபன் பண்ணிக்கோங்க குட்டீஸ். குட்டீஸ் எல்லாருமே வீடியோ ஓபன் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அம்மா 1 செகண்ட். பேட்டரி சார்ஜ் கம்மியா இருக்கு. 1 செகண்ட். குட்டீஸ் எல்லாரும் சிட் ஸ்ட்ரைட். ஒரு 1 மினிட் மெடிடேட் மட்டும் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசா வந்திருப்பீங்க நிறைய பேர். ஓகே, வெரி குட். கைகளை கோர்த்து வச்சுக்கலாம். ஓகே, தம் ஃபிங்கர் ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சிட் ஸ்ட்ரைட். சிட் ஸ்ட்ரைட். ஓகே, குட். ஓகே, close your eyes. Watch your breath. Just 1 minute meditation. உங்க breath வாட்ச் பண்ணுங்க. நம்ம உடம்புல சுவாசம் இயல்பா நடந்துட்டு இருக்கு. நம்மளோட எந்த எஃபர்ட்டும் இல்லாம நேச்சரா ஒரு பிரீத் நடந்துட்டு இருக்கு. அது ஜஸ்ட் வாட்ச். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்க மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, மெதுவா கண்ணை திறந்துக்கலாம். ஓகே, வெரி குட். சூப்பர். தேங்க்யூ. ஓகே, நிறைய குட்டீஸ் உள்ள இருக்கீங்க. கிட்டத்தட்ட 29 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்கீங்க. பட் ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வேறு சாம்சங் SMA515F அப்படி இருக்கிறத கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தங்கம். ஓகே, மிஷாலி, ஜனாத் ஃபேஸ் தெரியல. நிதின், ஓகே சூப்பர். ஓகே, 2 நிதினா? ஓகே, பாலாஜி, ஓகே, ஸ்ரீஹரிணி, ஓகே, NSD at East KK நேம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ ரித்திகா, ஓகே. ஓகே, 9 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க.
மேக்ஸிமம் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணணும். ஓகே, உங்களோட ட்ரெஸ் கோட் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிட்டு வாங்க. தென் நீங்க இருக்கிற இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி வீடியோ ஆன் பண்ணணும். ஓகே, நாம இருக்கிற இடம், நம்மளோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, உங்களோட கவனம் இங்க இருக்கணும்னா ப்ளீஸ். ஓகே, சரி. ஆமா, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வீடியோ ஆன் பண்ணாதவங்க வந்து கம்பல்சரி கிளாஸ்ல வேண்டாம். ஓகே ஓகே, குட், சூப்பர். புரியலம்மா, சின்ன குட்டீஸ் அவங்க 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள லீவ் வாய்க்க சொல்லுங்க. ஓகே ஓகே, இருந்தா தப்பில்ல. குட்டீஸ் சின்னவங்க இருந்தாலும் தப்பில்ல. பட் வீடியோ மஸ்டா இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ட்ரெஸ் கோடு, பேக்ரவுண்ட் இதெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. பெரியவங்க இல்லையா? சரி, ஓகே, சரி. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? இது ஃபர்ஸ்ட் டே. ஓகே, சூப்பர் சூப்பர், நிறைய பேர் இருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ. ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலா ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்போ இந்த செப்டம்பர் 5th ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா பண்ணலாம், ஒரு 3 months ப்ரோக்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுலதான் இப்ப நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20, ஐ திங்க் 29, 30. ஓகே, 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாம இப்போ இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 32 இருக்கும், ஒரு 13 வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஜஸ்ட் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கிளாஸ். ஓகே, அதனால ஃப்ரீயா ஜாலியா ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா மொக்க போட மாட்டேன். ஓகே, சரி. ஏன்னா ஸ்கூல்ல ரெகுலரா கேட்டு 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 லெக்சரர்ஸ் வந்து கொஞ்சம் போர் தான். அது வேற படி 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 படின்னு. ஓகே, சரி. நானும் உங்க ஸ்டேஜ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். அதனால எனக்கும் படிக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்காது. சரி, படிக்கணும் கண்டிப்பா. எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு, சரியா? இதுதான், எஜுகேஷன் தான். ஏன்னா பேப்பர் போட்டிருந்தவரை ராக்கெட்ல போக வச்சது எஜுகேஷன் தான். ஓகேவா? எஜுகேஷன் ஒரு ஸ்பெஷல் தான். பட் அதை லவ் பண்ணி பண்ணணும், இல்லையா? லைக் பண்ணி லவ் பண்ணி பண்ணீங்கன்னா எதையுமே சக்சஸா பண்ணலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நம்மள அது போரா, எப்ப பார்த்தாலும் படி படி, என்ன சார் படி படி இப்படியே இருக்கு. என்ஜாய் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே, பட் எல்லாருக்கும் அது ஓகேவான்ங்கிறது தெரியல. சரி, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் லெக்சர் போகலாம், அது போக ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அது போக ஒரு மெடிடேஷன் கொடுக்குறோம். ஓகே, சரி. குட்டீஸா இருந்தா இன்னும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனா நீங்க கொஞ்சம் பெரியவங்க, ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகே, கிளாப் பண்ணுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கிளாப்ல ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாருமே? ஓகே, குட், சூப்பர். நல்லா கிளாப் பண்ணலாம். ஓகே, ஃபாஸ்டா, வெரி ஃபாஸ்ட். ஓகே, குட் குட். சூப்பர் சூப்பர். யாரு? பரமசிவம். பரமசிவம்க்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ டிராவல் இருக்காரு, டிராவல் இருக்கிறப்ப கூட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒன் இன்ட்ரோ. ஓகே, எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாமா? ஒரு நோட் பென். ஓகே, செல்லுல டைப் பண்றது வேண்டாம். ஏன்னா ஹியூமன்ல வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து என்னன்னா ரைட்டிங் தான். ஓகேவா? நம்ம பிரெயின் செல்ஸை அவ்வளோ ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ரைட்டிங்க்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அதனால கண்டிப்பா ரைட்டிங். ஓகே, நோட் பென் ஒன்று எடுத்துக்கலாம். குட் குட். மற்றவங்க எல்லாருமே வீடியோ ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, சரி. இன்னைக்கு ஜஸ்ட் யோகா பத்தின ஒரு இன்ட்ரோ.
ஓகே, வாட் இஸ் யோகா? யோகா அப்படின்னா நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து என்னோட டைரக்ட் கிளாஸா இருந்தா இது வந்து இன்ட்ராக்ஷனா தான் இருக்கும் நிறையா. பட் இது ஆன்லைன் கிளாஸ்ங்காட்டி நானே கொஞ்சம் சொல்றேன். உங்ககிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஓகே, யோகா அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா? பொதுவா யோகா அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படியே கையை காலெல்லாம் வளைச்சு சரிதானா, காலை தூக்கி தலை மேல போட்டு கையை கொண்டு போய் எங்காவது சொருகி கை கால் எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி இருந்தா ஒரு யோகா. அதான் வெரி பெஸ்ட் யோகா. அதுக்கு நிறைய கப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். சரியா? சரி, அப்ப அது அது மட்டும் யோகா கிடையாது. ஓகே, யோகால மொத்தம் 8 பார்ட்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கலாமா? யோகால 8 பார்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயமா. ஓகேவா? இயமம். குட். இயமா. தென் நியமா. நியமம் இன் தமிழ். ஓகேவா? இயமா நியமா. தென் தேர்ட் ஒன் ஆசனா. தேர்ட் ஒன் ஆசனா. யோகாசனம். தேர்ட் ஒன் ஆசனா. Please write, Nitin. Good. Okay. Third one, asana. Fourth one, pranayama. Pranayama. That is breathing technique. Okay. Fifth one, pratyagara. This is Sanskrit word. Okay. Pratyagara. Pratyagara. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வருமோ அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, குட். சிக்ஸ்த் ஒன் தாரணா. சிக்ஸ்த் ஒன் தாரணா. ஏன்னா இது பேஸ் யோகானா இது கண்டிப்பா தெரியணும். ஓகே. செவன்த் ஒன் மெடிடேஷன். தியானா. தியானா, மெடிடேஷன், தியானம், தவம். ஓகே. தென் எய்த் ஒன் சமாதி. எய்த் ஒன் சமாதி. சமாதினா நம்ம கட்டுறது இல்ல. ஓகே, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜீவ சமாதினெல்லாம்? ஓகே, எய்த் ஸ்டேஜ் வந்து சமாதி. ஓகே, எனிவன் கேன் ரிப்பீட்? யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்களேன், நான் செக் பண்ணிக்கிறேன். யார் சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, KSHRUGEL நேம் கரெக்டா ஸ்பெல் ஆகல. ஓகே, சொல்லுங்க தங்கம். சார் எனக்கு வந்து செகண்ட் ஒன் நான் நோட் பண்ணல. ஒரு வாட்டி நீங்க வந்து இன்னொரு வாட்டி சொல்றீங்க. செகண்ட் ஒன் வேணுமா? என்னன்னு தெரியணுமா? ஆமா சார். ஓகே, செகண்ட் ஒன் நியமா. ஃபர்ஸ்ட் ஒன் இயமா. IYAMA இயமா. தென் செகண்ட் ஒன் நியமா. NIYAMA நியமா. ஓகே சார். இயமா நியமாஸ். ஓகே, சரி, அப்ப வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நியமா, ஆசனா, ஓகே, குட். பிரத்யாகாரா. பிரத்யாகாரா, குட். ஓகே. தாரணா, சூப்பர். மெடிடேஷன், சமாதி. ஓகே, மெடிடேஷன், தட்ஸ் இங்கிலீஷ். தியானா. தியானா தென் சமாதி. ஓகே, குட் குட், சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணியாச்சு. சூப்பர். ஓகே, எல்லாருமே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ யோகா அப்படிங்கிறது வந்து ஒன்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆசனாஸ் பண்றதுன்னு நம்ம பொதுவா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது அப்படி அல்ல. ஓகேவா? இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்களை போர் அடிக்க விரும்பல. ஓகே, உங்களுக்கு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு இது ஏன் நான் சொன்னேன்னா அப்படின்னா, இப்போ யோகா அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம். யோகால 8 பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட் தான் ஆசனா. ஓகேவா? இயமாஸ் அப்படின்னா நம்ம சிலவற்றை செய்யணும். நியமாஸ் அப்படின்னா சிலவற்றை விடணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகேவா? எவ்ரி ஒன் நீங்க எந்த விஷயம் எடுத்துட்டாலும் சிலவற்றை செய்யணும், சிலவற்றை விடணும். சரியா? அதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகேவா? அதான் இயம நியமாஸ். தேர்ட் ஒன் ஆசனாஸ், நம்ம பண்ற யோகாசனா பிராக்டிஸ் தான். ஃபோர்த் ஒன் பிராணாயாமா. பிராணாயாமால நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பிரீத்திங் எக்ஸசைஸ். ஓகேவா? பிராணன்னா மூச்சு காற்று, அதைய சரி பண்றது. ஓகே, பிராணாயாமா. இந்த 4மே வந்து பிசிக்கல் பாடியோட ஜாயின் ஆனது. ஓகேவா? தென்
நம்ம மைண்டுக்கான பார்ட் 4 பிரத்யாகாரா, தாரணா, தியானா, தென் சமாதி. ஓகேவா? பிரத்யாகாரா அப்படின்னா நம்ம மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணும்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஓகே, சிட் ஸ்ட்ரைட், சிட் ஸ்ட்ரைட், க்ளோஸ் யூர் ஐஸ். ஓகே, ஜஸ்ட் 1 minute, 1 test. சரி, கண்ணை மூடி அமைதியா இருக்கிறீங்க. 1 minute, just 1 minute, நீங்க எதையுமே நினைக்க கூடாது. ஓகே, ஸ்டார்ட். ஓகே, குட். ஓப்பன் யூர் ஐஸ். ஓகே, 1 minute. எதையும் நினைக்காதவங்க எவ்வளவு பேர்? ஓ, வெரி குட். சான்ஸே இல்ல. விஷாலி, விஷாகன், ஓகே, ஜனனி, சுதா, அன்ஃபர்கட்டபிளா, நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, குட். டவுன் யூர் ஹேண்ட்ஸ். எதையுமே நினைக்காம இருக்க முடியாது. ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணு உங்க மைண்ட்ல வந்திருக்கும். மற்றவங்க எல்லாருக்கும் நிறைய தாட்ஸ் வந்திருக்கும். ஓகே, கிளியர்? நீங்க காலையில பார்த்தது, நேத்து பார்த்தது, பேசுனது, நினைச்சது, எனி ஒன் உங்க மைண்ட்ல வந்திருக்கும். அல்லது ஒரு பிரீத்தாவது உங்க மைண்ட்ல வந்திருக்கும். ஏதாவது ஒரு காட்சி உங்க மைண்ட்ல வந்திருக்கும். இது வந்து நேச்சர். ஓகே, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியும். அப்ப நம்ம மைண்ட் என்ன நினைக்கிறோம், எதையும் நினைக்க வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். பட் நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது எப்பவுமே என்ன பண்ணும், அங்க எங்கேயும் ஓடிட்டே இருக்கும். ஓகே, 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 குட். அப்போ ஏன் என்னோட மைண்ட் அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருக்கு? இது மைண்டோட நேச்சர். ஓகேவா? மைண்ட் வெளியே போயிட்டே இருக்கிறது மைண்டோட நேச்சர். பிரத்யாகாரா அப்படின்னா வெளியில போற மைண்டை ஸ்டாப் பண்றது. ஓகே, தென் தாரணா அப்படின்னா அது ஒண்ணு மேல போக்கஸ் பண்றது. கான்சென்ட்ரேஷன் இஸ் கால்டு தாரணா. ஓகே, எனி ஒன், அது ஒரு ஸ்டாச்சு, ஒரு லைட்டு, ஒரு சாண்ட், எனி ஒன்ல கான்சென்ட்ரேட் பண்ணா அது பேர் தாரணா. ஓகே, மெடிடேஷன் அப்படின்னா அது உங்களோட உள்ள இன்னர்ல இருக்கிற உயிர், லைஃப் ஃபோர்ஸ், அது மேல நீங்க உங்க மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் மெடிடேஷன். இதை பத்தியெல்லாம் நான் பின்னாடி நிறைய விளக்கமா பேசுறேன். ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க எல்லாம் சும்மா மெடிடேஷன்னா எல்லாருமே கண்ண மூடி உட்கார்ந்தா மெடிடேஷன் அப்படி கிடையாது. பிரீத்தை வாட்ச் பண்றது மெடிடேஷன் கிடையாது. ஓகேவா? அது தாரணாவோட அடுத்த ஸ்டேஜ். மெடிடேஷன்னா உங்க லைஃப் ஃபோர்ஸை நீங்க ஃபீல் பண்றது. அது எல்லாமே இதுல ப்ராக்டிஸ்ல சொல்லி கொடுப்போம். தென் சமாதி அப்படிங்கிறது என்னன்னா உங்க மைண்டை அந்த இறைவனோட இணைக்கிறது. ஓகேவா? அந்த நம்மளை கடந்த ஒரு பெரிய சக்தி இருக்குல்ல, அது இறைவன், இயற்கை, அல்லாஹ், பிரம்மா, சிவம், என்ன வேணா சொல்லிக்கலாம். சரியா? மிகப்பெரிய ஒரு சரிதானா? அதுதான் காட் அப்படின்னு சொல்றோம். அது கூட நம்ம மைண்டை நம்ம கனெக்ட் பண்றது தான் வந்து ஹையர் லெவல் சமாதி ஸ்டேஜ். மகான்கள் எல்லாம் அதுல இருக்காங்க. ஓகே, சரி. ஏதோ கொஞ்சம் ட்ராக் வந்து போர் அடிக்குது எனக்கு. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இவ்வளவு விஷயம் இருக்கு யோகால. யோகா அப்படிங்கிறது சாதாரணமா ஏமனியமாசத்துல ஸ்டார்ட் பண்ணி சமாதி ஸ்டேட் வரைக்கும் யோகாவுக்குள்ள நிறைய 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 அது ஒரு கடல் மாதிரி விஷயம் இருக்கு. நாம இந்த 13 daysல ஒரு சில்ட்ரன் இல்லையா, உங்களுக்கு என்ன 13 above 13 to 25 இருப்பீங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும், ஒரு மைண்ட் வந்து நல்லா இருக்கணும், ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கணும். சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் சும்மா ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, தேவையில்லாம ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இதெல்லாமே இல்லாம நீங்க ஒரு கிளாரிட்டியா இருக்கணும். உங்க பிரெயின் செல்ஸ் நல்ல ஆக்டிவா இருக்கணும். நம்மளோட லைஃப் எதனோட பேஸ்ல இருக்குன்னு நம்ம மைண்டோட பேஸ்ல தான் இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வேணா எழுதிக்கோங்க. மனம் போல வாழ்க்கைன்னு எழுதிக்கோங்க. மனம் போல வாழ்க்கை உங்க லாங்குவேஜ்ல எழுதிக்கலாம். ஓகே, மனம் போல வாழ்க்கை. அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கு?
நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும். இன்னொன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, எண்ணம் போல வாழ்க்கை. அதை கூட எழுதிக்கோங்க, அது கூட எழுதிக்கோங்க. ரைட், ஓகே. எண்ணம் போல வாழ்க்கை. ஓகே, எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணம்னா என்ன? நம்மளோட தாட்ஸ். அதான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறோம், எண்ணம் போல வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, பணம் போல வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டோம் இல்லையா? அதனால நிறைய பணம் சம்பாதிச்சா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறதே. எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்றாங்கன்னா, நீ நல்லா படி, நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா வேலைக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிச்சா நீ சந்தோஷமா இருக்கலாம். இப்படித்தான் நம்மளை மோட்டிவேட்டே பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரிதானா? ஃபர்ஸ்ட் இதை நீங்க லிசன் பண்ணணும். யோகால ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் அது. சரிதானா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? நிறைய பேர் பாருங்க, பணம் பெருசா இருக்காது, பட் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பாருங்க, பணம் ரொம்ப நிறைய இருக்கும், பட் அவங்ககிட்ட ஹாப்பியா இருக்காது. அப்போ இந்த ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம், உங்க மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி உங்க லைஃப் இருக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு பேனா வாங்கி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. சரியா? உங்க மைண்டுக்கு அது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. உங்க மைண்டுக்கு அது பிடிக்கலைன்னா, அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க ரொம்ப சேடா இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேனா ஒண்ணுதான். சரியா? பேனா ஒண்ணுதான். ஒரு 1000 rupees ஒர்த் இருக்கிற ஒரு பென், ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பென் ஃபாரின்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க ஹாப்பி, அது பிடிக்கலைன்னா நீங்க சேட். அப்ப பேனால வந்து நீங்க ஹாப்பியா சேடா இருக்கிறதுக்கான விஷயம் இல்ல, உங்க மைண்ட். புரியுது இல்லையா? இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. செம்ம எக்ஸலண்டா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்கு. அதே போல என்ன சொல்றது, அவர் வந்து மிகப்பெரிய டாப், நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஹீரோ அவர் இல்லையா? 200 crore சேலரி அப்படின்னா அது என்ன ஹையர் லெவல். இன்னும் 10, 13, 15 இயர்ஸ்க்கு அவர் தான் மாசா ஹீரோ. அவர் அதெல்லாம் எடுத்துட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இப்படி நான் பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல எவ்வளவு பேர் விஜய் ஃபேன்ஸ்? ஓகே, குட். விஷாகன். ஓகே, மத்தவங்களாம் பிடிக்காதா? ஓகே, அன்ஃபர்கட்டபிள். ஓகே, தனுஷ்யா. ஓகே, பரமசிவம். ஓகே, இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கும். சார் சூப்பர் சார், நம்மால் வந்து செமையா வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல வந்து கலக்க போறாரு, அடுத்த சிஎம் அவர் தான் சார், செம்ம சார் அவரு, அப்படி இப்படின்னு உங்க மைண்ட்ல ஓடுதா? பயங்கர ஹாப்பியா இருக்கா? இப்ப இதுல அஜித் ஃபேன் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஜஸ்ட் சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதனால என்ன? யாரையுமே பிடிக்காதா உங்களுக்கு? ஓகே ஓகே, இருக்காங்க. சரியா? 1-2 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் இதுல 2 இருந்தா அதுல 2 இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சார் என்ன சார் அவரை போய் பேசிட்டு இருக்கீங்க, எங்கால் வந்து பயங்கர சார், எங்கால் வந்து அப்படியே முதுகுத்தண்டுல ஆபரேஷன் பண்ணி ஓட்டியிருக்காரு சார், நம்பிக்கைன்னா அவருதான் சார், நீங்க போய் அந்த கருவாயனை பத்தி பேசுறீங்களே சார், அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். சரியா? ஏன்? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்க மைண்ட் உன்னை லைக் பண்ணுது. விஜய் லைக் பண்ணா, விஜய் பத்தி பேசினா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க அஜித்தை லைக் பண்ணீங்கன்னா, விஜய் பத்தி பேசினா உங்களுக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க மைண்ட் வந்து கேம் பிளே பண்ணுது. ஓகே, நீங்க எதை பிடிக்குன்னு வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும், எதை பிடிக்கலன்னு வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு சேட் ஆயிரும். அப்ப நான் சொல்ற விஷயம் உங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது உங்க மைண்ட்ல பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்படிதான் நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம நிறைய விஷயத்த பிடிச்சிருக்கு, நிறைய விஷயத்த பிடிக்கலன்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம லைஃப்ல நிறைய நேரம் கஷ்டப்படுறோம், நிறைய நேரம் சந்தோஷமா இருக்கும், மாத்தி மாத்தி இது நடந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, உங்க மைண்ட் தான் உங்க லைஃப வந்து நடத்திட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் யோகாவோட வெரி பேசிக் ஃபார்முலா. அப்ப நான் ஹாப்பியா இருக்கணும், எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். சரியா? நீங்க எதுக்கு அந்த கிளாஸ் வந்திருக்கீங்க? நீங்க ஹாப்பியா இருக்கணும். இல்ல இல்ல சார், நான் நல்லா படிக்கணும்னு தான் சார் வந்திருக்கேன். நீ நல்லா படிச்சு என்ன போற? ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான் நல்லா படிக்கணும். ஒரு சிலர் சார் என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும். எதுக்காக நீ ஹெல்த் என்ன? நீ ஹாப்பியா இருக்கணும்னு ஃபீல் பண்ற.
அதுக்கு நீ படிக்கணும், அல்லது உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், அல்லது உன்னோட மைண்ட் நல்லா இருக்கணும், உன் பிரெயின் பவர் நல்லா இருக்கணும், எனி திங், உன்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், என்ன வேணா வச்சுக்கோ. ஆனா கான்செப்ட் என்ன? நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு விரும்புறோம். எஸ் ஆர் நோ? ஓகே, எவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்க விரும்புறீங்க? ஓகே, குட் குட், வெரி குட். எல்லாருமே எல்லாருமே, எனி ஒன். ஒரு சின்ன குழந்தை போய் கேட்டா எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும் சார். உங்க வீட்டுல தாத்தா இருக்காரு, எப்படி இருக்கணும்னா ஹாப்பியா இருக்கணும் பார். அல்டிமேட் டைம் ஒண்ணுதான், நம்ம ஹாப்பியா இருக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்ப நீங்க எவ்வளவு பேர் 100% ஹாப்பியா இருக்கீங்க? பா விஷாகன், உண்மையாலுமா? ஓகே, 100%ஆ? நோ ப்ராப்ளம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் பண்றேன் சார். ஸ்கூல்ல போனா ப்ராப்ளம், வீட்டுல வந்தா ப்ராப்ளம், படிக்கிறது ப்ராப்ளம், எக்ஸாம் ப்ராப்ளம், இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் கூட ப்ராப்ளம், கேட்டது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், அது ஒரு ப்ராப்ளம். சரியா? நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. யாருமே 100% ஹாப்பியா இல்ல. ஓகேவா? கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம், சேட் இதெல்லாம் வருது போகுது, இதெல்லாம் அப்படியே கலந்துட்டே இருக்கு. ஓகே, சரி. நம்மள யாரு கொஸ்டின் கேட்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாம் சேட் பண்றீங்களா? ஓகே, நானே பேசிட்டே இருக்கேன். சேட் பண்ணுங்க. சேட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. போன் மொபைல் கையில் எடுத்துக்கோங்க. சேட் தெரியுமில்ல? ஸ்கிரீன் டச் பண்ணா கீழே சேட் இருக்கா? சரி, நம்மள யாரு? ஆன்சர் டைப் அண்ட் சென்ட். ஓகே, குட். ஹியூமன் பீயிங். வெரி குட், வெரி குட். ஹியூமன்ஸ். ஓகே, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பேருக்கு டவுட்டாவே இருக்கு சார், நம்மள யாருன்னே தெரியல சார். ஓகே, குட் குட். we are human. good good. ஓகே, சூப்பர் சூப்பர். நம்மளாம் ஹியூமன் பீயிங். ஓகே, குட், எக்ஸலண்ட். சரி, நம்மளுக்குள்ள எத்தனை அறிவு இருக்கு? சிக்ஸ் சென்சஸ். நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு சென்சஸ் இருக்கு? 6 சென்சஸ் இருக்கு. 7ஆ? யாரு தலைவா? 7 எல்லாம் இல்ல தலைவா, படம் தான் வந்திருக்கு 7ன்னு. ஓகேவா? படம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் 6 அறிவு தான். ஓகேவா? என்ன தெரியுமா 6 அறிவு? தொட்டா உணர்றோம்ல, தொடு அறிவு தோல்ல, இது 1. ஓகேவா? நாக்கு டேஸ்ட அறிஞ்சுக்கிறோமா, உணர்றோம் இல்லையா? சென்சஸ் இருக்குல்ல, 5 சென்சஸ். டேஸ்ட். 3வது மூக்கு, ஸ்மெல். கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, 5 சென்சஸ். ஓகேவா? தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. அதனாலதான் ஹெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் 6th ஒன் பிரைன், மைண்ட். ஓகேவா? நம்ம மூளை மூலமா சிந்திச்சு நம்ம அறிஞ்சுக்கிறோம். சிந்தனை அறிவு. சரியா? அதுக்கு பேர் என்ன? சிந்தனை அறிவு. எக்ஸலண்ட், சூப்பர். வேற போட்டாங்க, ஸ்மெல், டேஸ்ட், விஷன், ஹியர், டச் அண்ட் தென் மைண்ட். ஓகே ஜனாத், வெரி குட். ஓகே, 6th ஒன் மைண்ட். நம்மளுக்கு எல்லாம் 6 அறிவு இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். 6th சென்ஸோட ஒர்க் என்ன? திங்க் பண்றது. ஓகேவா? பகுத்து பார்க்கறதுன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல? பகுத்தறிவு, சிந்தனை அறிவு, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு, யோசிக்கிற அறிவு. ஓகே, அனுமான அறிவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, குட். சரி, நாம எல்லாருமே 100% ஹாப்பியா இருக்கிறதுக்கு விரும்புறோம், இதுல மாற்று கருத்து இல்ல. சரி, 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நாம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு. நம்ம எல்லாரும் 100% ஹாப்பியா இருக்கிறதுக்கு விரும்புறோம். ஓகே, குட். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வளவு பேர் வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கு? ஓகே, நிறைய பேர் வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்களே பெட் அனிமல்ஸ் மாதிரி தான் சார் இருக்கிறோம். சரியா? எங்க வீட்டுக்கு ஒரு பெட் அனிமலா? சரி, ஓகே. கொஞ்சம் பேர் வீட்லயாவது இருக்குல்ல, டாகோ கேட்டோ ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்கல்ல? சரி, அதுக்குள்ள எத்தனை அறிவு? அதுக்குள்ள எத்தனை அறிவு? குட், 5 சென்சஸ். ஓகே, நம்மகிட்ட இருக்கிற 5 அறிவு இருக்கு, நம்மகிட்ட இருக்கிற 1 மட்டும் அதுக்கு இல்ல. ஓகேவா? அது தொட்டா தெரியும், சாப்பிட்டா தெரியும், ஸ்மெல் தெரியும், கண்ணு தெரியும், காது கேட்கும், பட் திங்க் பண்ணாது. சரியா? நம்ம அளவுக்கு திங்க் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் திங்க் பண்ணும். சரியா? ஓனர் யாரு, ஆப்போசிட்டா வரவங்க யாருன்னு நாய்க்கு தெரியும். ஓகே,
பட் அவர் லிமிட்டுக்கு மேல திங்க் பண்ண முடியாது அதனால. ஓகே, அனிமல்ஸ்க்கு எவ்வளவு அறிவு இருக்கு? 5. நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? 6. ஓகேவா? இதுல யார் வந்து உயர்ந்தவங்க? ஐ மீன் யார் வந்து ஹையர் லெவல் இருக்கிற உயிரினம்? ஓகே, ஷேர் பண்ணுங்க. யார் உயர்ந்தவங்கன்னு கேக்குறேன். ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ், வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஹியூமன்ஸ் தான் இருக்கிறதுலயே ஹையர் லெவல். இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரினங்கள் இருக்காமா. 84 lakh டைப்ஸ் ஆஃப் உயிரினங்கள். ஓகேவா? அதுல ஒரே ஒரு உயிரினம் தான் மனிதன். அதான் நீங்களும் நான். ஓகே, இந்த ஆடு மாடு நாய்க்கெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. இந்த பாம்பு பூரான் இதெல்லாம் இருக்குல்ல, 4 அறிவு. இல்லையா? இல்லையா? பட்டு. Okay. வாழ்க வளமுடன் குட்டீஸ். சார் வந்துருவாரு, ஐயா வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. நெட் ப்ராப்ளமா இருக்கலாம். கிளாஸ் நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? தம்ஸ்அப் காட்டுங்க. யாருக்கெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் பிடிக்குது? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு? ஓகே, ஜனனி, நிதின், எல்லாருக்குமே நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? வெரி குட் வெரி குட். எல்லாரும் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க இப்பவே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க எல்லாரும்? விஷாக்கா, நீ போடு. தானு 8th ஸ்டாண்டர்ட். சுகல் 8th, ஸ்ரீஹரிணி 8th, நிதின் 10th. நிதின் பார்த்தா அப்படி தெரியலையே, 10th மாதிரி தெரியலையே. கவி அமுதன், மெசேஜ்ல எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. காலேஜ் செகண்ட் இயர் யாரு? ஓ, டிப்ளமா ஒருத்தரு. யாரு காலேஜ்? எனக்கு பேர் அதுல சரியா தெரியலையே. சரி, இப்ப அந்த 5 cents நம்ம ஃபீல் பண்ணி பாப்போமா? ஓகேவா? 5 cents ஃபீல் பண்ணுவோமா? கண்ணை மூடி. ஓகேவா? ஓகேனா தம்ஸ் அப் காட்டுங்க.
எஸ் எஸ். ஓகே ஓகே. ஆதர்ஷ் தான் செகண்ட் இயரோ? ஓகே சரி, இப்ப நம்ம அப்படியே கண்ணை மூடி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் சென் எது? தோல் அழுத்தம் இல்லையா? டச் பண்றதுன்னு சொன்னாங்க இல்லையா சாரு? அப்ப எங்க டச் பண்ணணும்? தோல்ல தான் நம்ம டச் பண்ணா தெரியும். அப்ப தோல் எங்க இருக்கு நம்ம உடம்புல? தலையில இருந்து கால் வரைக்கும், பாதம் வரைக்கும் இருக்கு. இப்ப அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே தலையில இருந்து தலை, முகம், கழுத்து, கை அப்படியே நினைச்சிட்டே வாங்க போலாம். கண்ணை மூடி அப்படி நம்ம தோல் அப்படியே டச் பண்ண கூட வேணாம், மனசால அப்படியே நினைச்சிட்டே வந்தா நமக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படியே ஒரு அழுத்துற மாதிரி, ஒரு லேசா நமக்குள்ள ஏதோ ஒரு காத்து வந்து நமக்குள்ள அப்படியே பிரஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நிதின் ஏன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க? இது நல்லா இருக்குமே, பண்ணலாமே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப தோல் அப்படியே நினைச்சு பார்த்தோமா? அடுத்து வந்து ஸ்மெல், சாரி டேஸ்ட். அப்படியே அந்த நாக்கு அப்படியே நினைச்சு பாருங்க. நாக்கு மேல அப்படியே நம்மளோட மனசு வைங்க. நாக்கு அப்படியே நம்ம நினைக்க இது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத நம்ம ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடவே மாட்டோம். பிடிக்கவே பிடிக்காது நமக்கு. குட் ஃபுட் தான், நம்ம ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நிதின் என்னாச்சு? டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. போர் அடிக்குதோ? சரி, அப்படியே அடுத்து மேல ஸ்மெல் பண்றோம். நோஸ் இருக்கு இல்லையா? அப்படியே மூச்சு அப்படியே நம்ம பிரீத் பண்ணுங்க. அப்படியே மெதுவா அப்படியே மூச்சு இழுத்தா அந்த மூக்கோட எண்டுல மேல போயிட்டு அங்க ஃபீல் பண்ண முடியும் நம்மளால. அந்த காத்து வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம். அது அப்படியே 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 மனசால நினைச்சு பாருங்க. ரிலாக்ஸா பண்ணணும், எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. நம்ம இயல்பா அப்படியே ரிலாக்ஸா நம்ம மூச்சை வந்து அப்படியே பிரீத் பண்றோம் மெதுவா. அப்படியே பண்ணோம்னா அந்த மூக்கு நுனியில மேல இருக்கு இல்லையா, புருவத்து கீழே, ஐப்ரோ கீழே இருக்கு இல்லையா, அங்க போய் நம்மளுக்கு டச் ஆகும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நெக்ஸ்ட் நம்ம ஐஸ். இப்ப பாரு, எத்தனை பேர் நம்ம எல்லாமே கண்ணாடி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஐஸ் மேல நம்ம டெய்லி மெடிடேட் பண்ண நமக்கு அந்த கண்ணாடி கூட எடுத்துடலாம். இப்ப அப்படியே கண்ணை மூடி 2 கண்ணையும் அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. பெரியநாயகம்மா ஐயா தான் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆமா ஆமா ஆமா, இந்த நான் இது உங்களை இது கொடுத்துறேன் ஐயாக்கு. இந்த வர நீங்க கோகோஸ்ட் கொடுங்கம்மா. அதான் நான் கனகாமாட்டு இருந்து வாங்கிட்டேன், அங்கே இப்ப கொடுத்துருக்கேன். நம்ம இந்த 5 minutes முடிச்சிடலாம். அடுத்து ஐயா பேசிடுவாங்க. அப்படியே நம்ம ஐஸ் மட்டும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் பண்ணலாமா? சும்மா ஜஸ்ட் நம்ம அப்படியே இன்னைக்கு ஃபீல் பண்ணி பாக்குறோம். அப்புறம் இது மெடிடேஷனா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அழகா கொடுப்பாங்க. கண்ணாடி கழட்டலாம் அப்படின்றவங்க நம்ம இதை ரெகுலரா பண்ணோம்னா கண்ணாடி எல்லாம் கழட்டிடலாம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் என்ன சென்ஸ்?
நம்ம சவுண்ட் கேக்குறோம் இல்லையா? அப்ப அப்படியே 2 காதுலயும் நம்ம அப்படியே ஃபீல் பண்ணலாம். 2 காது உள்ள இருக்கும் இல்லையா? ஏர் ட்ரம் இருக்கும் இல்லையா? ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி நன்றி. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்குது. நீங்க இப்ப வந்து சார் வந்துட்டாங்க. சார் பேசுவாரு. ஓகே ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மைக் ஓபன்ல இருக்கு. சவுண்ட் வரலைங்களா ஐயா? சவுண்ட் வரலங்கய்யா. வாய் அசைக்கிறது தெரியுது, ஆனா சவுண்ட் கேட்கலீங்க ஐயா. நீங்க ஏதோ பேசுறீங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதுங்க ஐயா. சரி, ஓகே குட்டி. சாரி, காலையில இருந்து ஒரு 2 hours கண்டினியூஸ் கிளாஸா மொபைல் டேட்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சரி, பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு இல்லையா? யோகால ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஆல் இஸ் வெல். சரியா? பல ஞானிகள் சொல்றப்ப நம்ம கேட்கல இல்லையா? நண்பன் படத்துல விஜய் சார் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு ஆரம்பிச்சோம் கொஞ்சம். இப்ப எல்லாம் விட்டுட்டோம் இல்லையா? எல்லாம் நன்மைக்கு. ஓகே, ஒரு சின்ன பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனோடனே ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? 5 சென்ஸ் மெடிடேஷன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன். ஓகே ஓகே, நான் டைம் கருதி நான் ஷார்ட்டா டைரக்டா கிளாஸ் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? 2 அறிவு புழு, ஓரறிவு தாவரங்கள். சரியா? தாவரங்கள் எல்லாமே ஓரறிவு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு அறிவுலையும் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அதுல மிக உயர்ந்த உயிரினம் மனுஷன்தான். ஓகேவா? அதான் நீங்களும் சொன்னீங்க, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறதுலயே வெரி வெரி ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு உயிரினம் இல்லையா இந்த பூமியில? ரைட். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நாமெல்லாம் ஹாப்பியா இருக்கிறோமா? இந்த ஆடு மாடு நாயெல்லாம் ஹாப்பியா இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. சரியா? நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நான் பாக்குறேன். சரி, இல்ல அப்படின்னா இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நாம ரொம்ப கஷ்டப்படுறோமா இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க? 2 சேம் தான். கொஸ்டின் மாத்தி கேட்டிருக்கேன். ஓகேவா? யார் ரொம்ப ஹாப்பியா இருக்கா? ஓகே, சாட் பண்ணுங்க. ஓகே, அனிமல்ஸ், கவுஸ். ஓகே, குட். Animals. Okay, both are there. Okay, animal. Okay, okay, okay. Happy humans are. சரி, 5 cents animals. இப்போ மெஜாரிட்டி அனிமல்ஸுக்கு இருக்கிறங்காட்டி அனிமல்ஸ் வந்து இந்த தடவை வின் பண்ணிடுச்சு. ஓகே சரி, நமக்கெல்லாம் எத்தனை அறிவுன்னு சொன்னோம்? 6 அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நமக்கெல்லாம் 6 அறிவு. அனிமல்ஸுக்கெல்லாம் எவ்வளவு அறிவு? 5 அறிவுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சரி, யாருக்கு அதிகமான அறிவு? நமக்கு தான் அதிகமான அறிவு. யாரு உயர்ந்தவங்க? நம்ம தான் உயர்ந்தவங்க. பட் யாரு ஹாப்பியா இருக்காங்க? அனிமல்ஸ் தான் ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். யோகாவோட பேஸ் இங்கதான் இருக்கு. சரி, ஏன் யோகா, எதுக்கு யோகா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கல்ல. இதுக்கு தான் யோகா. இருக்கிறதுலே மிகச்சிறந்த உயிரினம் மனித உயிரினம் இல்லையா? இது வரைக்கும் மனுஷனுக்கு ஈக்குவலா இன்னொரு உயிரினம் உலகத்திலேயே கிடையாது. பட் அந்த உயிரினத்தை விட அதுக்கு கம்மியான அறிவு இருக்கிற உயிரெல்லாம் ஹாப்பியா இருக்கு. உண்மையா? சீரியஸா நீங்க சொன்னது எல்லாமே ட்ரூ, 100% ட்ரூ. எந்த நாய்க்கும் பிபி வர்றதில்லை, சுகர் வர்றதில்லை, பைல்ஸ் வர்றதில்லை. சரி, எந்த ஆடு மாடு நாயா ஸ்பெக்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல. சரியா? உண்மைதான். எந்த ஆடு மாடு நாய்க்கும் சொத்தப்பல் வர்றதில்லை இல்லையா? டென்டல் ஹாஸ்பிட்டல் போறாங்களா? பல்ல புடுங்குறாங்களா? கிடையாது. சரியா? அப்ப என்ன ப்ராப்ளம்? எந்த ஒரு உயிரினமாவது தொப்பை வச்சு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. சரியா? அப்ப பிசிக்கல் ஹெல்த்ல எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது? என்ன ரீசன்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. ஓகேவா?
ரெண்டாவது பிசிக்கலா அது நம்மளை விட நல்லா இருக்கு. எதுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல, கேன்சர் வர்றதில்ல, அப்புறம் யூட்ரஸ் ரிமூவ் பண்றது இல்ல, பேன்கிரியாஸ் ரிமூவ் பண்றது இல்ல, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது இல்ல. ஓகேவா? உண்மையா இல்லையா? அப்ப ஏதோ ஒரு ரீசன், சம் ரீசன் இருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் நார்மல் டெலிவரி தான். ஆடு மாடு நாய்க்கல இன்னைக்கு வரைக்கும் நார்மல் டெலிவரி தான் நடக்குது. 10 குட்டி போட்டு தான் இருக்குது. யாரும் ஸ்டாப் பண்ணலையே, நம்மள மாதிரி சிசேரியன் பண்ணலையே. புரியுதா? நீங்க திங்க் பண்ணணும், இதைத்தான் திங்க் பண்ணணும். இதை திங்க் பண்றதுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கு. அப்ப நமக்கு 6 அறிவு இருக்கு. பட் பிசிக்கல் ஹெல்த்ல ஒரு நாய் இருக்கிற ஹெல்த் கூட நம்மளால இருக்க முடியலையே, ஒரு மாடு இருக்கிற ஹெல்த் கூட நம்மளால இருக்க முடியலையே. கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ளேயே. ஏன்? சரி, ஆன்சர் நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். ரெண்டாவது, மைண்ட் ரீதியா பாருங்க, மன ரீதியா நம்ம எப்படி இருக்கிறோம். நமக்கு நிறைய கோபம், பொறாமை, கவலை, டென்ஷன், வெறுப்பு, பயம் எல்லாம் நிறைய இருக்கு, நெகட்டிவ் எல்லாம். சரியா? எந்த ஆடு மாடு நாயாவது கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? சரிதானா? எனக்கு என்ன சப்ஜெக்ட்ல எத்தனை மார்க் வருமோ, நான் எப்படி படிக்க போறனோ இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரீஸே கிடையாது, கவலையே கிடையாது. கடந்த காலத்தை பத்தின கவலை கிடையாது, எதிர்காலத்தை பத்தின பயம் கிடையாது. ஏன் சொல்ல போனா பேராசை கூட அதுக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் பிரசன்ட்ல வாழ்ந்து இறந்துருது, அவ்வளவுதான். ஆனா நமக்கு மனசை வச்சுட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நிறைய வெறுக்கிறோம், நிறைய விரும்புறோம். புரியுதா இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப மன ரீதியா அது நம்மளை விட நல்லா இருக்கு. அதுக்கு கோபம் பெருசா வர்றது இல்லை, தேவைக்கு தான் வரும், தேவையெல்லாம் வராது. பொறாமப்படாது. எந்த ஆடாவது பக்கத்தால ஒரு குட்டி ஆடு அழகா இருந்தா இந்த ஆடு எப்படி இவ்வளவு அழகா இருக்குன்னு பொறாமப்படுமா? பொறாமப்படாது. கவலைப்படாது. யாரையும் வெறுத்து ஒதுக்காது. ஓகேவா? அப்ப மன ரீதியா அது நல்லாதான் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட அறிவு கம்மியா இருக்கு, பட் ஹாப்பியா இருக்கு. அதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். சரிதானா? 6வது அறிவோட மிக முக்கியமான விஷயமே கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங். ஓகேவா? எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொன்னார்னா அது சும்மா கிடையாது. எஜுகேஷன் வெரி வெரி பவர்ஃபுல். புரியுதா இல்லையா? ஆனா அதுல 2 எஜுகேஷன் இருக்கு. ஒன்னு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், அனதர் ஒன் லைஃப் எஜுகேஷன். இப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் பக்காவா கிடைச்சிட்டு இருக்கு. மோர் தென் 2 லாங்குவேஜஸ் நீங்க வந்து கத்துக்கிறீங்க. சரியா? நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? பட் லைஃப் எஜுகேஷன் இருக்கா நம்ம கிட்ட? உங்ககிட்டயே நான் கேள்வி கேட்கிறேன். முதல்ல லைஃப் எஜுகேஷன்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி லைஃப்னா என்னன்னு தெரியுமா? சரியா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் நம்மள அறிவு கம்மியா இருக்கணும்னு நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இங்கிலீஷ் தெரியுமா? தெரியும். மேக்ஸ் தெரியுமா? தெரியும். சயின்ஸ் தெரியுமா? தெரியும். சரியா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? சொல்லி கொடுத்தாங்க, தெரிஞ்சது. லைஃப் எஜுகேஷன் தெரியுமா? தெரியாது. பிசிக்கல் பாடி பத்தி தெரியுமா? தெரியாது. மைண்ட பத்தி தெரியுமா? தெரியாது. ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியுமா? தெரியாது. நேச்சர் பத்தி தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? எனக்கு சொல்லி கொடுக்கல, தெரியாது. ஜஸ்ட் சிம்பிள். புரியுதா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? எஜுகேஷன். எஜுகேஷன். நீங்க படிக்கிறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது. உங்க லைஃப் முழுக்கவே லேர்னிங்ஸ் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளியே வர கண்ணுக்குட்டி கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு போய் அம்மா மடியில பால் குடிக்கும். நேச்சுராவே இது நடக்கும். ஓகேவா? ஆனா ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி பண்ண முடியாது. நமக்கு ஒவ்வொன்றுமே சொல்லி கொடுக்கணும். நிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும், நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் டாய்லெட் போனோம்னா கூட நம்ம அம்மாவோ அப்பாவோ குட்டி வயசுல நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இப்படிதான் நீ டாய்லெட் போகணும்னு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வரும். புரியுதா இல்லையா? மற்ற உயிரினங்கள் அப்படி இல்லை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஆனா மனுஷனுக்கு வாழ கற்றுக் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். மற்ற உயிர்கள் எல்லாம் பிறக்கிறப்பவே வாழ்றதுக்கான அறிவோட நாலேஜோட பிறக்குது. ஆனா மனுஷன் மட்டும் அப்படி இல்லை. ஏன் சார் அப்படி இல்லை அப்படின்னா, மற்ற விலங்குகள் வந்து நார்மல் செல்போன் மாதிரி. அதுல ஒரு 10 ஆப் கொடுத்துருந்தாங்கன்னா 10 ஆப் தான். லைஃப் லாங் 10 ஆப் தான். அந்த ஆப்பை உங்களால் டெலிட் பண்ணவும் முடியாது, இன்னொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. ஆனா நாமெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல். ஓகேவா?
நீங்க வேணா புதுசா 4 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம், வேணா 4 ஆப்பை வந்து டெலீட் பண்ணலாம். புரியுதானே? அது மாதிரி நாம புதுசா லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம், கற்றுக்கொண்டே இருக்கலாம். சரியா? அப்ப கற்றுக்கொண்டா என்ன வரும்? கற்றுக்கொண்டா என்ன வரும்? டைப். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? எதுக்காக கல்வி? கல்வின்னு ஒண்ணு படிச்சுட்டு இருக்கீங்களா? எதுக்காக படிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விஸ்டம். எக்ஸலண்ட். ஓகேவா? சூப்பர். நாலேஜ். சூப்பர் சூப்பர். ஸ்ரீஹரிணிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். ஓகே. நாலேஜ். வெரி குட். அறிவு. கவி அமுதன். வெரி குட். ஸ்கில். நாலேஜ். வெரி குட். சரியா? அப்ப எதுக்காக படிக்கிறோம்? அறிவு. நீங்க கற்றுக்கொண்ட என்ன வரும்? அறிவு வரும். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இந்த மணல் கேணின்னு சொல்லுவாங்க, மணல் கிணறு. அந்த மணல் கிணறுல தண்ணி அல்ல 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 வந்துட்டே இருக்கும். நீங்க கடற்கரை சில இடத்துல எல்லாம் ஒரு குழி பறிச்சீங்கன்னா, சரியா, தண்ணி எடுக்க 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 ஊறிட்டே இருக்கும் தண்ணி. ஓகே. அது மாதிரி நீங்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உங்களுக்கு அறிவு வந்து பெருகிட்டே இருக்கு. அப்ப எதுக்காக நம்ம படிக்கிறோம்? அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு படிக்கணும். சரிதானுங்களா? அப்ப ஏன் அறிவை பெருக்கிக் கொள்ளணும்? அறிவு இருந்தா துன்பம் வராது. இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்ப துன்பம் வராது எழுதிக்கோங்க. அறிவு இருந்தால் துன்பம் வராது. ரைட் இட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவு இருந்தால் துன்பம் வராது. சரியா? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் வேற கொடுக்கணும். சரி, ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? ஓகே, வித் யுவர் பர்மிஷன் 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? இல்லை அர்ஜென்ட் ஏதாவது ஒர்க் இருக்கா? எடுத்துக்கலாம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, குட் குட், தேங்க்யூ. சரி, ஒரு 10 மினிட்ஸ் நான் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 5 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதுக்காக. ஓகே, சரி. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருமே உலகத்தில் இருக்கிற 850 கோடி பேர் துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்றோம். அமைதியா இருக்கணும் சார்னு சொல்றோம். பட் அதுக்கு என்ன வேணும்னு நமக்கு யாருக்குமே என்னன்னு தெரியல. அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்க? வேதாத்திரி மகிழ்ச்சி என்ன சொல்றாருன்னா, அறிவு வேணும், கான்சியஸ்னஸ். அறிவுல நிறைய அறிவு இருக்கு. கற்றறிவு இருக்கு, முற்றறிவு இருக்கு, சரி, அனுபவ அறிவு இருக்கு, சரி, இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் இப்ப சொல்றது மெயின் அனுபவ அறிவு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அறிவு வேணும்னு ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சார், அறிவு இருந்தா எப்படி சார் துன்பம் வராம இருக்கும்? நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல சார், அப்படி நீங்க கேள்வி எழுப்பலாம். சரி, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப உள்ள வந்து ஒரு 43 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 43 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் ஹைட் இருக்கு. 10 ஃபீட் ஹைட் இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள பிடிச்சவங்க எல்லாரையும் தள்ளி விடுறாங்க. எவ்வளவு பேர் ஹாப்பியா இருப்பீங்க? எனிவன்? யாருமே இல்லையா? ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சா ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஆளே இல்லையா அங்க? தனுஸ்ரீ ஹாப்பியா இருப்பீங்களா? ஓகே. அப்புறம் விஷாகன். ஓகே, குட். இப்போ ஜனனி, சுதா. ஓகே, மற்றவங்க எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சது சார். சரிதானா? சோழி முடிஞ்சது. உண்மையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட் வெரி 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 எக்ஸலண்டான எக்ஸாம்பிள். நல்லா உள்வாங்கிட்டா போதும். ஸ்விம்மிங் பூல் ஒண்ணுதான் இருக்கு. 10 ஃபீட் ஹைட்ல தண்ணி இருக்கு. ஓகேவா? உள்ள குதிக்கிறோம். நாம 40 பேர் குதிக்கிறோம், அல்லது ஒரு 10 பேர் குதிக்கிறீங்க. 2 பேர் செம்ம ஹாப்பியா இருக்காங்க, மிச்சம் 8 பேருக்கு ஒரே கஷ்டம். ஏன்? என்ன ரீசன்? நானே சொல்லிடுறேன், டைம் இல்லை. ஓகேவா? இவங்களுக்கு ஸ்விம்மிங் பத்தின நாலேஜ் இருக்கு. ஹாப்பியா இருக்கிறவங்களுக்கு ஸ்விம்மிங் பத்தின நாலேஜ், அறிவு. தண்ணிக்குள்ள குதிச்சா கையை எப்படி ஆட்டணும், கால் எப்படி ஆட்டணும், மூச்சு எப்படி விடணும், எப்படி வாட்டரை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கு. தட் இஸ் கால்டு ஸ்விம்மிங். ஓகேவா? ஆனா நம்ம 8 பேருக்கு இன்னும் இல்லை.
ஸ்விம்மிங் பண்ற நாலேஜ் இல்லை, உள்ள குதிச்சுட்டோம், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, உள்ள போயிடும். அப்ப யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் பத்தின நாலேஜ் இருக்கோ அவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. ஸ்விம்மிங் பத்தின நாலேஜ் இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. இவ்வளவுதான், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஸ்விம்மிங் அப்படின்னு சொன்னது சரிதானா, ஒரு நீச்சல் குளம் என்று சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த இடத்துல நீங்க எதை வேணா போட்டு ஃபில்அப் பண்ணலாம், எதை வேணா போட்டு ஃபில்அப் பண்ணலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார் வைக்கிற நாலேஜோட சாம்பார் வச்சீங்கன்னா சாம்பார் ஹாப்பி, நல்லா இருக்கும். சாம்பார் வைக்கிற நாலேஜ் இல்லாம வச்சீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? புரியுதா? இவ்வளவுதான் சிம்பிள். இல்ல ஒரு சார் நான் கரண்ட் வந்து ஒரு கனெக்ஷன் ஒர்க் பண்றேன், கரண்ட் பத்தின நாலேஜோட ஒர்க் பண்ணீங்கன்னா ஹாப்பியா இருக்கும், நாலேஜ் இல்லாம ஒர்க் பண்ணீங்கன்னா ஷாக் அடிச்சிடும். சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை எல்லாரும் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லி திட்டுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நிதின் சொல்லுங்க. நிதின் அன்மியூட் கொடுக்குறேன், சொல்லுங்க. 2 நிதின் இருக்கீங்க, இனிஷியல் போட்டா பரவாயில்ல. கிரீன் கலர் ஷர்ட் நிதின் சொல்லுங்க. அன்மியூட் கொடுத்துருங்க, செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. வரலையா? ஓகே, ட்ரை. ஓகே, இன்னொரு நிதின் சொல்லுங்க. அடிக்கடி சரி சேட்டாவது போடுங்க, அடிக்கடி நம்மள ஒரு வார்த்தை சொல்லி திட்டுவாங்களே. ஓகே, ஜனார்த் கரெக்டா சொல்றாரு. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படித்தானே திட்டுவாங்க, இல்லையா? பொதுவா பஃபலோன்னு திட்டுவாங்களா? சரி, ஓகே. ஒவ்வொரு பேரண்ட்டுக்கு ஒவ்வொரு வேர்டு வச்சிருக்காங்க இல்லையா? சரி, எல்லாரும் ஆனா காமனா எதை யூஸ் பண்ணுவாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, சரிதானா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கி கொண்டு போய் நீட்டுறீங்க, 37 மார்க் ஃபார் 100. உடனே அப்பா வெரி அப்ரிஷியேட் பண்ணுவாரா? வெரி குட், நானே 30 தான் வாங்கினேன், நீ எப்படி 37 வாங்கின, வெரி குட் அப்படியே சொல்லுவாரு. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேனே, சரிதானே, சோறு தண்ணி இல்லாம படிக்க வைக்கிறேனே, வாங்குற மார்க்கா பாரு, அறிவே இல்லையா உனக்கு, அப்படி திட்டுறாங்களா? சரி, இப்போ ஒரு வண்டியில 2 வீலர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க, சரியா? குறுக்கால ஒருத்தர் வந்துட்டாரு, அல்லது யாரோ ஒருத்தர் சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க, நீங்க குறுக்கால போயிட்டீங்க, என்ன சொல்லுவீங்க? அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்க? வாழ்க வளமுடன் வாங்க, சரியா? 2 பேரும் ஒழுங்கு சாவோம் அப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா டே எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கண்ணு இல்லையா உனக்கெல்லாம், பார்த்து வரமாட்டியா, சொல்றாங்களா? சொல்றாங்களா இல்லையா? ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டீங்க, உடஞ்சிருச்சு, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? சரிதானா? ஒரு வார்த்தை தப்பா பேசுறீங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, சொல்றாங்களா? அப்ப எந்த தப்பு பண்ணாலும் ஒரு கேள்வி கேட்கறாங்க திரும்ப திரும்ப, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, சரிதானா? இப்போவாது புரிஞ்சுக்கணும், அறிவு இருந்தா தப்பு செய்யுமா? அந்த தப்பு ஏன் நடந்தது? அறிவு இல்லாததால நடந்தது. அறிவு கெட்டதனமா நானே பண்ணிட்டேன் சொல்றீங்கல்ல, அறிவு கெட்டு போச்சு. அறிவு சரியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அறிவு கெட்டு போச்சு. புரியுதா இல்லையா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் கஷ்டம் வருதோ அதுக்கெல்லாம் அதை பத்தின அறிவு நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப ஸ்விம்மிங் சொன்னேன் இல்லையா, இப்ப மிச்சம் 8 பேர் இப்ப கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நீச்சல் பற்றிய அறிவு இல்லைல்ல, நீங்க என்ன பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்? இப்ப ஹோட்டல்ல லீவ் வரும், ஆஃப் இயர்லி லீவ் வரும், 10 days 20 days வருதுன்னா ஓகேவா, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஒரு 2000 5000 பே பண்ணி ஒரு 20 hours 30 hours ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா நீச்சல் பற்றிய அறிவு உங்களுக்கு வந்துடும். அங்க கற்றுக் கொடுத்துருவாங்க, கற்றுக் கொடுத்தா நீச்சல் பற்றின அறிவு வந்துடும். அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இல்ல, ரிவர்ல இல்ல, சீலையே குதிச்சாலும் நீங்க ஹாப்பியா இருக்கலாம், ஏன்னா நாலேஜ் வந்துருச்சு. சார் ஒரு நாளைக்கு ஹாப்பி, லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கலாம். ஒரு முறை கத்துக்கிட்ட அறிவு உங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் கொடுக்கும். புரியுதா? எதுக்காக படிக்கணும்னு புரியுதா? அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு படிக்கணும், சும்மா படிச்சு படிச்சு வாந்தி எடுக்கிறதுக்கு படிக்கிறது இல்லை. பட் இப்போ எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி இருக்காது, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்.
சரியா? நம்ம லைஃபே லேர்னிங் தான், லைஃப் முழுக்க லேர்னிங் தான். சரியா? சரி, இந்த வகுப்புல நம்ம என்ன சார் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா, லைஃப் எப்படி வாழ்றது, முதல் லைஃப்னா என்ன தெரியணுமா வேண்டாமா? நம்ம எல்லாரும் ஹாப்பியா வாழணும், ஹாப்பியா இருக்கணும், லைஃப் ஹாப்பியா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்றோம். பட் வாட் இஸ் லைஃப், ஹவு டு லிவ் தெரியாது. ஸ்விம்மிங் பண்ண தெரியாத மாதிரி நமக்கு வாழவே தெரியாது. புரியுதா? ஏன்னா அது நமக்கு யாரும் எஜுகேட் பண்ணல. அப்ப இந்த கிளாஸ்ல இந்த 3 months உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம், சரிதானா? ஹவு டு லிவ் ஹாப்பிலி, இதுதான் கான்செப்ட். நீங்க ஹாப்பியா வாழ்றது எப்படி? சரியா? நீங்க ஹாப்பியா வாழணும்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். நான் அதை பத்தி அடுத்த வகுப்புல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட பிசிக்கல் ஹெல்த் அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா உங்க உடம்புல என்ன டிசீஸ் இருந்தாலும் கியூர் ஆயிடும். லைஃப் லாங் டிசீஸே வராது. புரியுதா இல்லையா? அப்படி சில டெக்னிக்ஸ் இருக்கு, சில ப்ராக்டிசஸ் இருக்கு. ஓகேவா? சரி, அதெல்லாமே நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, நம்ம பயிற்சி செய்யாம போகக்கூடாது. ஓகே, ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணலாமா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியுமா? வஜ்ராசனம், வஜ்ராசனம்னா என்னன்னு தெரியுமா? சிட். ஓகே, வஜ்ராசனம்னா நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன். என்னோட வீடியோ இருக்கிற ரூம் சின்னதா இருக்கு, காமிக்க முடியல. வஜ்ராசனம் யாரோ ஒருத்தர் போட்டுட்டு உங்களோட கேமரா கொஞ்சம் தள்ளி வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு? ஸ்ருகுல், ஸ்ருகுல், எனிவன்? ஓகே, கேமரா தள்ளி வச்சாதான் தெரியும். நானும் கேமரா பக்கத்தால வச்சிருக்கேன். ஓகே, குட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். இதை நம்ம ஐக்கான ப்ராக்டிஸ். நம்ம ஐ வந்து நம்ம பிரெயினோட ஒன் ஆஃப் த பார்ட், தெரியுமா உங்களுக்கு? பிரெயினை வெளியே பார்க்க முடியாது இல்ல, பிரெயினோட ஒன் பார்ட் வெளியே நீட்டிட்டு இருக்கிறது தான் உங்களோட ஐஸ். ஓகேவா? கண்ணுல நீங்க எக்ஸசைஸ் பண்ணா பிரெயின்ல வேலை நடக்கும். ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல நம்ம கண்ணு வந்து நம்ம லிவர் கூட கனெக்டட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்கன். உங்க லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, குறிப்பா மஞ்ச காமாலை, சரியானா? அது வந்துருச்சுன்னா உங்க கண்ணெல்லாம் மஞ்சளா மாறிடும். ஓகே, ஐஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆர்கன். அது வந்து ஜஸ்ட் ஃபார் சீக் மட்டும் இல்லை, பார்க்கறது மட்டும் இல்லை, நம்ம பிசிக்கல் ஹெல்த்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கண்ணு இருக்கு. சரியா? சரி, இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் போயிடலாம். கையை கோர்த்து வச்சுக்கலாம். ஓகே, சிட் ஸ்ட்ரைட், சிட் ஸ்ட்ரைட். ஓகே, இப்போ உங்களோட ஃபேஸ்ல இருந்து ஒரு 1 feet தள்ளி வச்சுக்கோ. கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ உங்க கண்ணுக்கு நேரா கொண்டு போக வேண்டாம். உங்க மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கினோட நுனி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 feet தள்ளி வச்சுக்கோ. ஓகே, குட். இப்போ உங்க கண்கள்ல அந்த 2 கட்டை விரலோட நகம் இருக்கு இல்லையா, அதையே பார்க்கணும். கட்டை விரலோட நகத்தையே பார்க்கணும். நான் சொல்ற சைடு உங்க கையை வந்து கொண்டு போகணும். பட் உங்க தலை வந்து திரும்பக்கூடாது, கண்ணு மட்டும் திரும்பணும். ஓகே, ஸ்டார்ட். ரைட். ஓகே, இப்போ தலை ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாருங்க. உங்க கண்ணு மட்டும் திரும்பி அந்த கை விரலோட நகத்தை பார்க்கணும். ஓகே, குட். அப்படியே லெஃப்ட், அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். வெரி குட். ரைட். சும்மா ரிலாக்ஸா பண்ணுங்க. லெஃப்ட், ஒரு half சர்க்கிள் மாதிரி வரணும். நல்ல ஷோல்டர் பக்கம் போகணும். ரைட், லெஃப்ட். ஓகே, ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். ரிலாக்ஸ். கீழே வச்சுக்கோங்க, கீழே உடம்ப ஒட்டி வைக்கணும். ஓகே, 1 second. இவரோடது வஜ்ராசன பொசிஷன் பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. வீடியோ கிளியரா தெரியுது. தெரியாதவங்க அப்படி உட்காந்துக்கலாம். இதுதான் பொசிஷன். ஓகே, குட். சரி, செகண்ட் போலாமா? செகண்ட் பொசிஷன் கீழே வச்சுக்கோங்க, உடம்ப ஒட்டி வச்சுக்கணும். சேம், கை அப்படியே இருக்கணும், உடம்ப ஒட்டி வச்சுக்கணும். ஓகே, அப், அப்படியே மேல கொண்டு போங்க. நல்லா மேல கொண்டு போகணும். கண்ணு மட்டும் நல்லா மேல பார்க்கணும். டவுன்,
இந்த கைவிரல் நகத்தையே பார்க்கணும். அப் டவுன் அப் டவுன். ஓகே, இப்ப பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா, பிளஸ் சிம்பிள். தென் இன்டு. ஓகேவா, இப்ப லெஃப்ட் சைடு உங்க தொடை ஒட்டி வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு தை ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா உடம்ப ஒட்டி வைக்கணும். குட். தலை நேரா இருக்கட்டும். கண் அங்கேயே பாருங்க, கைவிரல் நகத்தையே பார்க்கணும். ஸ்டார்ட். அப், கிராஸா கொண்டு போகணும். ஓகே, லெஃப்ட் டு ரைட் நல்லா மேல கொண்டு போங்க. கண்ணு நல்லா மேல பார்க்குது. டவுன் அப் டவுன் அப் டவுன். ஓகே, எக்ஸலென்ட். அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். அப், கிராஸா போ. டவுன், நல்லா டவுன் பண்ணுங்க. அப் டவுன் அப் டவுன். ஓகே, ரிலாக்ஸ். சென்டர்ல வச்சுக்கோங்க. இப்ப ரொட்டேஷன். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ரிலாக்ஸா பண்ணுங்க. ஓகேவா, இந்த ரொட்டேஷன் வந்து பெரிய ரவுண்டா வரணும். இப்ப கையை இப்படி முன்னாடி வச்சு சுத்தினீங்கன்னா சின்ன ரவுண்டா வரும். கொஞ்சம் பக்கமா வச்சா பெரிய ரவுண்டா வரும். ரொம்ப பக்கமா வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய ரவுண்டா வரும். ஓகே, நீங்க ரொம்ப உடம்ப ஒட்டி வச்சு சுத்தணும். ஓகே, பிக் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட். உங்களை லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. லெஃப்ட், அப்படியே டாப், ரைட், தென் டவுன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 2, நல்லா பிக் சர்க்கிள். கண்ணு அந்த 2 கட்டவரல் நகத்தையே பார்க்கணும். 3. ஓகே, ஆப்போசிட். ஸ்டார்ட். 1, நல்லா கை உடம்ப ஒட்டி வரட்டும். 2, 3. ஓகே, வெரி குட். லாஸ்ட் பொசிஷன். ஓகே, உங்க மூக்குல இருந்து ஒரு 3 இன்ச் 3 inches தள்ளி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 3 inches. ஓகே, இது வந்து ஷார்ட் சைட் லாங் சைட்டை கிளியர் பண்ண ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, அப்படியே கை விரல்கள் நகத்தையே பார்க்கணும். அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன். ஓகே, இப்ப கையை மெதுவா பிரிச்சுக்கலாம். 2 உள்ளங்கையை கண்கள்ல வச்சுக்கோங்க. இப்போ உங்க கைகள்ல இருந்து எனர்ஜி உங்க கண்களுக்குள்ள போறதை ஃபீல் பண்ணுங்க. ஓகே, கண்கள் நல்லா ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. கண்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, இப்போ வஜ்ராசனத்துல இருந்து நார்மலா உட்காந்துக்கோங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம பண்ண பிராக்டிஸ் ஐ எக்ஸசைஸ். ஓகேவா, கண் பயிற்சி. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பிராக்டிஸ். இன்னைக்கு வந்து வேர்ல்டுல பல இடங்கள்ல இந்த பிராக்டிஸ் பண்ணி கண்ணுல இருக்கிற மேக்சிமம் ப்ராப்ளத்தை கியூர் பண்றாங்க. இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்க யூடியூப்ல ஐ எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி ஐ எக்ஸசைஸ் போட்டாலும் வரும், ஐ எக்ஸசைஸ் போட்டாலும் வரும். நான் நிறைய அதனோட எக்ஸ்பிளனேஷன் பேசியிருக்கேன். அது இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 or 2 hours வந்து நம்ம வந்து இதனோட பெனிஃபிட்ஸ் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. பட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அதை பத்தி பேசுவோம். ஓகேவா, சரி. இந்த ப்ராக்டிஸ் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வெரி சிம்பிள் ப்ராக்டிஸ். ஜஸ்ட் 3 minutes. ஜஸ்ட் 3 minutes தான். இது 1 week நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் ரைட் லெஃப்ட், தென் அப் அண்ட் டவுன், தென் கிராஸ். ஓகேவா, ரொட்டேஷன் கிளாக் வைஸ், தென் ஆன்டி கிளாக் வைஸ், தென் ஷார்ட் சைட் லாங் சைட். இவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெகுலரா இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாடி போட்டிருக்கிறவங்களும் சரி, போடாதவங்களும் சரி. நான் மறுபடியும் சொல்றேன், இது கண்ணுக்கு மட்டும் பிராக்டிஸ் கிடையாது, உங்க பிரெயினுக்குமான பிராக்டிஸ். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிதானே? அதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே, இந்த வீக் இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு உங்களோட பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா என்ன,
சரியா? நீங்க ஹாப்பியா இருக்குன்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் செஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். 1 பிசிக்கல் ஹெல்த், 2வது மென்டல் வெல்த். ஓகேவா? மன நலம். உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். இந்த 2ம் நல்லா இருந்தா உங்க லைஃப் நல்லா இருக்கும். உடம்பு கெட்டு போச்சுனாலோ மனசு கெட்டு போச்சுனாலோ நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நீங்க கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, 10 PhD முடிச்சு வச்சிருந்தாலும் சரி, நீங்க பிஎம்ஆ இருந்தாலும் சரி, சிஎம்ஆ இருந்தாலும் சரி, ஏன் யுஎன்ஓட டாப் ஆஃப் த பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உங்க பிசிக்கலும் மென்டலும் சரியில்லைன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அப்ப நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்ம பிசிக்கல் ஹெல்த் பர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம மென்டல் வெல்த் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், ப்ரெசன்ட்ல இருக்கணும். சரியா? இது எல்லாத்துக்கும் என்ன பண்றதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த ப்ராக்டிஸ்ல கிளாஸஸ்ல உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். சரி, ஆக்சுவலா இந்த கிளாஸ் வந்து நான் 1.5 hour வேணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஏதோ சம்திங் இது 1 hour கிளாஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. குட்டீஸுக்கு வந்து 1 hour கிளாஸ் போதும். சரியா? அவங்க அதுக்கு மேல உட்காந்தா போர் அடிக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும், அதனோட பெனிஃபிட்ஸ் சொல்லணும், கூடவே ஒரு மெடிடேஷன் கொடுக்கணும், அதனோட பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், அது போக சப்ஜெக்ட் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 1.5 hour இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சரியா? அப்போ எவ்வளோ பேர் எஸ் சொல்றீங்க? ஒரு 10 to 11:30 நாம வந்து ஒரு 12 வீக்ஸ்க்கு ஒரு பிளான் பண்றோம். ஜஸ்ட் 18 hours தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் 18 hours மினிமம் 1 day தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றோம். பட் இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். நீங்க சின்சியரா பண்ணா நிச்சயமா உங்களோட அடுத்த எக்ஸாம்ல உங்களோட ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். ஷியூரா நான் சொல்றேன். சரியா? ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 60-70% எடுக்கிறதே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. பட் இந்த யோகாவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 90-95 எல்லாம் சர்வ சாதாரணமாக என்னோட மார்க்ஸில் இருக்கு. நான் ரிப்போர்ட் கூட உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கிறேன். என்னோட 10th +2 மார்க் ஷீட்டு, நான் அதுக்கப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணதோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூவன் மெத்தட். ஓகேவா? அதில் சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா பிரெயின் அப்படி ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேவா? மெமரி பவர் எல்லாம் அப்படி இம்ப்ரூவ் ஆகும். சரியா? உங்க பிசிக்கல் ஹெல்த் 100% ஃபிட் ஆகும். உங்க மைண்ட் 100% உங்க கண்ட்ரோல் இருக்கு. ஓகேவா? நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு. அதனால ஜஸ்ட் நல்லா வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து சொல்லி கொடுக்குற விஷயத்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ரொம்ப நேரம் அதிக நேரம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? ரெகுலரா நீங்க சிம்பிளா பண்ணிட்டு வர்ற ப்ராக்டிஸ் தான் நம்ம சொல்ல போறோம். சரியா? அப்புறம் உங்களுக்கு மெடிடேஷன்னா இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் நம்ம 2 மெடிடேட் பண்ணீங்க. ஒன்று 5 சென்ஸ் மெடிடேஷன், இன்னொன்று வந்து பிரீத். ஜஸ்ட் பிரீத்தை வாட்ச் பண்ணீங்களா, அதுதான் ஒரு மெடிடேஷன். அது ஒரு பேசிக் மெத்தட். இந்த 1 வீக்குக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் சார் பண்ணலாம்? மினிமம் 5 minutes. 5 minutes போதும். ஸ்டார்ட் பண்றப்ப அது பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா 10, 15, 20 minutes பண்ணுங்க, தப்பு இல்லை. சரி, 1 hour கூட பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு மெடிடேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல வரும். எடுத்தோடனே வராது. மெடிடேஷன் உங்க மைண்டை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ப்ராக்டிஸ். அதை பத்தின விளக்கம் 3rd வீக்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த ஐ எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. குறிப்பா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 monthsல ஸ்பெக்ஸை கழட்டி வீசுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். முடியுமா? நிச்சயமா முடியும். நிறைய குழந்தைய கழட்டி போட்டிருக்காங்க. 3 months ப்ராக்டிஸ். ஓகே, 3 monthsனா 90 days சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம லைஃப்ல. சரியா? 90 days ப்ராக்டிஸ் பண்ணா கண்ணாடி தூக்கி வீசலாம், நான் ஷூரா சொல்றேன். பட் ப்ராக்டிஸ் வெரி மஸ்ட். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. 2வது மெடிடேஷன், 5 minutes மெடிடேஷன். கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் வாட்ச் யுவர் பிரீத். 5 minutes அலாரம் வச்சுக்கோ. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மைண்ட் என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் ஆகும். எடுத்தோடனே கவனிக்காது, அங்கே இங்கேயும் ஓடும். ஓடுனா டென்ஷன் ஆகக்கூடாது. சரியா? இத்தனை நாள் ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உடனே வான்னு சொன்னா அது கேட்காது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, கொஞ்ச நேரம் கவனி, அப்புறம் கொஞ்ச நேரம் ஓடும். சரி பரவாயில்லவா, கொஞ்ச நேரம் கவனி. உங்களோட பேஷன்ஸ் தான் இதுல வந்து சக்சஸ்க்கான பேஸ். கொஞ்சம் பொறுமையா
சரி ஓடுனா பரவாயில்ல, இவ்வளவு நாள் ஓடிட்டே தானே இருந்துச்சு, கவனிக்கவே இல்லையே. இதுல கான்சென்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா உங்க மைண்ட் பவர்ஃபுல்லா மாறி, வெரி பவர்ஃபுல்லா மாறி, நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும். இவ்வளவு நாள் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்காது. சரிதானா? நீங்க சாப்பிட வேண்டாம் நான் சாப்பிடும், தூங்க வேண்டாம் நான் தூங்கும், டிவி பார்க்க வேண்டாம் டிவி பார்க்கும், செல்போன் வைக்க சொன்னா வைக்காது, செல்போன் எடுக்காதேன்னு சொன்னா எடுக்கும், சண்டை போடாதேன்னு சொன்னா சண்டை போடும், கோவப்படாதேன்னு சொன்னா கோவப்படும், பொய் பேசாதுன்னு சொன்னா பொய் பேசும். 4 இட்லி சாப்பிடலாம்னா 5 இட்லி சாப்பிடலாங்க. அது படுத்துற கொடுமை கொஞ்சம் நெஞ்ச கொடுமை இல்லை, நம்மளோட மைண்டு தான். சரியானா? ஆனா அதனோட கண்ட்ரோல்ல நாம இருக்கிறோம். நம்ம கண்ட்ரோல்ல அதை கொண்டு வரணும். உங்களோட மைண்டை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர ப்ராக்டிஸ் பேர் மெடிடேஷன். சரி, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நேரம் பேசிட்டோம். சரி, பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க ஹாப்பியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் டைம். நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு உங்க பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கணும். பிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன், அதை பற்றி நம்ம அடுத்த வீக்ல ஃபுல்லா கிளியரா பார்ப்போம். பிசிக்கல் ஹெல்த்னா என்ன, அது ஏன் கெட்டு போகுது, என்ன பண்ணா அதை நல்லா வச்சுக்கலாம், ஹோல் பாடி நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த வாரம் மைண்டு, அதுக்கப்புறம் லைஃப் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர், இப்படி 1 by 1 நம்ம போகலாம். எவ்ரி வீக் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். சரிதானா? நல்லா ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீக் வாய்ப்பு இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி வர சொல்லுங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி வாய்ப்பு இருந்தால் ஜாயின் பண்ண சொல்லுங்க. பட் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், கேம்ஸ் போகலாம், எங்காவது வெளியே போகலான்னா வந்துடுவாங்க. பட் யோகாவுக்கு வாங்கன்னா உங்களையே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. யோகாக்கா அப்படின்னு கேட்பாங்க. சரிதானா? பட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுக்கு இதை பத்தி தெரியல. யோகானாலே போர் அடிக்கிறது, அது பத்தி யோகா ஆசனம் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது அப்படி அல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, 12 வீக்ஸ் கண்டினியூவா வரணும். 12 வீக்ஸ் கண்டினியூவா வர்றவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம். இது பேசிக் கோர்ஸ். இந்த பேசிக் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹையர் கோர்ஸ் ஒன்று சொல்லி கொடுப்போம். எல்லாமே வித்தவுட் ஃபீஸ் தான். பட் நீங்க ப்ராப்பரா வரணும். சரி, அந்த 12 வீக்ஸ் ப்ராப்பரா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதனோட பேசிக் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரும். தென் அதுக்கப்புறம் நீங்க விருப்பம் இருந்தால் ஹையர் லெவல்ல வரலாம். அதுல நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்போம். உங்க லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். ஓகே, 10 o'clock. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். பாய். வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்க. இந்த கவி அமுதன் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, எக்ஸசைஸ் அப்ப கண்ணாடி போடலாமா? எக்ஸசைஸ் அப்ப வெரி குட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் அப்ப கண்ணாடி போட வேண்டாம். சரியா? கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா கண்ணாடி போடுறதுல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம கண்ணு வந்து ஏதாவது பிளர்ரா தெரியும், கரெக்டா தெரியாது, அதனாலதான் நம்ம கண்ணாடி போடுறோம். ஓகே, அது தப்பு கிடையாது. பட் எப்போ தேவையோ அப்போ மட்டும் கண்ணாடி போடுங்க. தேவையில்லாதப்போ கண்ணாடி போட வேண்டாம். இப்போ நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு தேவையா கண்ணாடி போடுங்க, மற்ற நேரம் கண்ணாடி போடாம விட்டுருங்க. நம்ம ரெகுலரா நீங்க கண்ணாடி போட போட உங்க கண்ணோட லென்ஸ் பவர் வந்து குறைஞ்சிட்டே வரும். என்னைக்குமே கண்ணாடி போட்டவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. இன்னும் புவரா தான் போயிட்டே இருக்கு. அப்ப எப்ப தேவையோ அப்ப மட்டும் கண்ணாடி போடுங்க. எக்ஸசைஸ் அப்ப கண்ணாடி போட வேண்டாம். ஒரு சிலருக்கு சார் கையே தெரியல அப்படின்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. சரியா? புரியுதா? அந்த அளவுக்கு இருக்காது. ஆளே தெரியல சார் என்ன பண்றது அப்படின்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. மற்ற நேரம் கண்ணாடி போட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி போடுற டைமிங்க குறைங்க. எனி டைம் 24 hours நீங்க போடுறீங்க. என்ன பண்ணோம்னா உங்க கண்ணு வந்து ஜூம் பண்ணி பார்க்கும். நீங்க எப்படி லென்ஸ்ல ஜூம் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி உங்க கண்ணுல வந்து நிறைய இருக்கு. உங்க கண்ணை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மிராக்கிள்ஸ் நிறைய உள்ள இருக்கு கண்ணுக்குள்ள. அது வந்து பயங்கரமா ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணும். நீங்க கண்ணாடி போட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணாது, ட்ரையே பண்ணாது. புரியுதா? உங்க கண்ணோட ஒர்க் அவுட்டே நின்று போயிடும். அப்ப அது எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப தேவையா இருக்கிறப்ப கண்ணாடி